மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒலிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். மே 1991 2ஆம் தாள் சுருக்கி வரையும் பகுதி. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். ரெடி? கமெண்ட்ஸ். மகளிர் நலன் மற்றும் சிறுவர் நலன் எனும் பொருள் பற்றி பெங்களூரில் நடைபெற்ற கருத்தரங்கில் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதாவது: சகோதர சகோதரிகளே, இக்கருத்தரங்கிற்கு தலைமை வகிக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு முன்னுரையாக சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். மகளிர் மற்றும் சிறுவர்கள் நலன் பற்றி சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாடு விடுதலை அடைந்த பிறகு மாநில அரசுகளும் மைய அரசும் பல்வேறு திட்டங்களை தீட்டி கணிசமான தொகை இதற்காக செலவிட்டு வந்தாலும் இத்துறையில் நாம் போதிய அளவுக்கு முன்னேற்றம் அடையவில்லை என்பதே என்னுடைய கருத்தாகும். கல்வியை பொறுத்தவரையில் ஆண்டுக்காண்டு ஆரம்ப பள்ளி கூடங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்பதும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது என்பதும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என்றும் வயது வந்த எல்லா சிறுவர் சிறுமியர்களும் பள்ளிக்கு செல்கிறார்கள் என உறுதியாக சொல்வதற்கில்லை என்பதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஏராளமான குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வதால் சிறுவர் சிறுமியர்களும் ஓரளவு வேலை செய்தால்தான் குடும்பத்தின் அன்றாட தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இது குறித்து எத்தகைய சட்டம் வந்தாலும் நடைமுறையில் சிக்கல் இருந்து வருகிறது. ஆகவே இது பற்றி நீங்கள் சிந்தித்து கருத்துக்களை வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களாட்சி முறையில் நாடு முன்னேற வேண்டுமானால் மக்கள் அனைவரும் கல்வி அறிவுடையவர்களாக மட்டுமின்றி கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கமுடையவர்களாகவும் விளங்க வேண்டும். அவர்கள் உடல் நலமும் மன வளமும் பெற்றிருப்பதோடு ஜாதி மத இன வேறுபாட்டை மறந்து நாட்டுப்பற்று மிக்கவர்களாக ஒன்றுபட்ட சமுதாயமாக விளங்க வேண்டியது மிக மிக முக்கியமாகும். இவற்றையெல்லாம் கருத்திற்கொண்டு எல்லா சிறுவர் சிறுமியர்களும் சிறந்த கல்வி பெற வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதும் அரசாங்கம் மற்றும் சமுதாய நலனில் அக்கறையுள்ள அனைவருடைய கடமையாகும். குறிப்பாக கிராமப்புறங்களை எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கு செல்லும் சிறுவர்களில் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இத்தகைய போக்கு நாட்டின் முன்னேற்றத்திற்கு நல்லதல்ல. சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக முன்னேறுவதற்கு ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை அனைவருக்கும் அளிக்கப்பட வேண்டியது முக்கியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒரு பெண் கல்வி பெறும்போது அந்த குடும்பமே கல்வியறிவுள்ள குடும்பமாக உருவாகிறது என்பதை கருத்திற்கொண்டு நாட்டில் அனைவரையும் கல்வி பெற செய்துவிட்டால் கல்வி அறிவு பெற்ற மக்களை கொண்ட நாட்டை உருவாக்குவது எளிதாகும் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் நலன் எனும் போது கிராமப்புறங்களில் பெண்களும் விவசாய வேலைகளில் ஈடுபட்டு குடும்பத்தின் வருவாயை ஓரளவு பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். எனினும் நீர்ப்பாசன வசதி குறைவினாலும் பருவமழை தவறுவதனாலும் ஆண்டு முழுவதும் அனைவருக்கும் விவசாய வேலை இருப்பதற்கில்லை. ஆகவே கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு தக்க தொழில் பயிற்சி அளித்து தொடர்ந்து வருவாய்க்கு வகை செய்தால் கிராம மக்களுடைய பொருளாதாரம் உயரக்கூடும். நகர்ப்புறங்களில் அரசு அலுவலகங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. அதேபோல் ஆசிரியர் பணிகளிலும் அவர்களுக்கு உரிய இடம் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆரம்ப பள்ளிகளில் ஒரு சில வகுப்புகளுக்கு பெண்களையே ஆசிரியர்களாக நியமிப்பது என்ற தமிழக அரசு திட்டம் மகளிர் நலனுக்கு பெரிதும் துணை புரியும் என்று கூறி மேலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கவும் அவர்களுடைய சமூக பொருளாதார நிலையை உயர்த்தவும் ஆலோசனை கூற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்.